இந்த மாதிரி இப்போது டிப்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது தான் வந்து அந்த ஓப்பனாக சொன்னால் சொரி நான் தான் நினைக்கிறேன். ஸோ சரி என்னடா இந்த டிஎன் நம்பர் பிளேட் எங்கனான்னு பார்த்தேன்னு வையே, பஸ்ஸில் சரி காரில் வண்டியில் ஃபுல்லு ஒரு எக்ஸைட் ஆகிடுது எனக்கு. பூச்சி கஷ்டக்குது எதுவும் நல்லா இருக்காங்கண்ணா. ஆக்சுவலாக உடனே என்ன பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பழைய மாதிரி அவ்வளோ மோட்டிவேஷன்களும் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. நிஜமான ஓப்பனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு ஒண்டியாக போய் அவ்வளோ தூரம்லாம் போய் ஆக்சுவலாக வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி வந்து இப்போ தான் இன்னும் ஒரு 1 year ஆக போகுது. இன்னும் ஒரு 1000 சப்ஸ்கிரைப்லாம் வரல எனக்கு. நினச்சா தான் எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது எனக்கு. நான் இது அவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு விடிய காலங்களால் எழுந்துச்சு எவ்வளோ ரைடுக்கு நம்ம ஒண்டியாக போய்க்கிறோம். நம்ம எவ்வளோ பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ இந்த பன்னர்கட்டா ரோடெலாம் போய்க்கிறோம்னா அதெல்லாம் வந்து எவ்வளோ வீடியோவில் பார்த்து கொண்டு வேணால் ஈஸியாக எனக்கு நார்மலாக தெரியும். வருவாங்க இரு வீடியோவில் பார்க்கறதுக்கு வேணால் நார்மலாக தெரியும். பட் அந்த ரோட்டில் போனோம் வந்து எவ்வளோ பயத்தோடு போகணும் எல்லாம் வந்து எனக்கு தான் நிஜமான ஓப்பனாக சொன்னேன்னா எனக்கு தான் தெரியும். அது போகலாம் நம்ம. நானே வந்து பயத்தில் ஃபுல் பயத்தில் இருக்கிற ஸ்கோர் நிஜமான ஓப்பனாக சொல்லணும்னா நான் உயிரை வந்து கையில் பிடிச்சிக்கணும் ஓட்டிங்கிறேன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு போய்க்கிறேன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைப் கூட அவ்வளோ சேனல் மானிடைஸ்க்கும் அவ்வளோ எல்லாம் நினச்சா தான் எனக்கு வந்து எனக்குள்ளே நான் வந்து இப்போலாம் கொஸ்டின் பண்ணிக்கிறேன். என்னன்னா இது சேனல் ஸ்டார்ட் ஏன்னா இன்னும் ஒரு 20 days தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒரு 20 days இருந்துச்சுன்னா அது சேனல்ஸ் ஓப்பன் பண்ணி வந்து நம்ம 1 year ஆயிடுச்சு. 1 year ஆகி இன்னும் ஒரு 1000 சப்ஸ்கிரைப் கூட வரல. அவன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணால் வந்து சீக்கிரம் மானிடைஸ் ஆகிடுது, சீக்கிரம் இது இல்லை சப்ஸ்கிரைப் நல்லா போயிங்குது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து நானே வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல ஒரு நாள் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு. ஆனால் வந்து நான் இந்த மாதிரி இப்போது டிப்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது தான் வந்து அந்த ஓப்பனாக சொன்னால் சொரி நான் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்ட்ரிக்கு எவ்வளோ பிளேசஸ்லாம் போவார். அவர் இன்னும் நிறையா வியூஸே வரதில்ல. ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படியே பரவாயில்ல அந்த இடத்துல நம்மளும் ஒரு நினச்சிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எடிட் பண்ணுறேன், எவ்வளோ மணிக்கு ஏஞ்சிக்கிறேன், எந்தெந்த பிளேஸ்லாம் போய் இன்னொருக்கே அவ்வளோ சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கோ. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு டிமோட்டிவேட் ஆகிடுது. என்னன்னா இது இன்னும் வர மாட்டேங்குது, சேனல் மானிடைஸ் ஆக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைப் பார்க்குங்க வந்து வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ண மாட்டேங்கிறாங்க, வாட்சிங் ஹவர்ஸ்க்கு அவ்வளோ கம்மியாக வருது. சப்ஸ்கிரைப் கூட என்ன வாங்கிடலாம். ஆனால் நம்ம ஷார்ட்ஸில் போட்டு சப்ஸ்கிரைப் என்ன கெச்சுது நம்மளுக்கு 1-2 பேர் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த வாட்சிங் ஹவர்ஸ் வந்து யாரும் ஃபுல்லாக பார்க்க மாட்டேறாங்க. ஸ்டார்டிங் பார்க்குறாங்க ஒரு 10 செகண்ட் தான், ஒரு 1 minute 2 minutes பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறாங்க. இது எங்கேருந்து நம்மளுக்கு வந்து வாட்சிங் டைமர்ஸ் கிடைக்கும் வந்து எப்போ நம்மளுக்கு வந்து சேனல் மானிடைஸ் ஆகும் அப்படின்னா 4000 hours வாட்சிங் ஹவர்ஸ் இருக்குதுங்களா, அது வந்து எப்போ நம்மளுக்கு மானிடைஸ் ஆகும் இதெல்லாம் வந்து எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்துனே இருக்குது. இதெல்லாம் பார்த்தா சரி பார்த்துக்கலாம் சொல்கிறேன். என்ன இருந்தாலும் வந்து வீடியோ ஸ்டாப் ஆகுது. கொஞ்சம் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணின்னு போவோம். நம்ம முயற்சி இது பண்ணக்கூடாது, வீண் போகக்கூடாது, ட்ரை பண்ணின்னு போகணும். நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக இது கிடைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வச்சுருந்தா இப்போ வரைக்கும் இது பண்ணிக்கிறேன்னு. அவங்களுக்கோசம் வெயிட் பண்ணலாம் ரீ, அவங்க வரட்டும் வெயிட் பண்ணலாம். டோல்கேட்டை 2 பேர்ட்ட ஒன்றா சேர்த்து கட்டலாம். கால் உங்களை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சைடில் என்ன சப்போர்ட்னா கொடுங்க சார். நான் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், எங்கே ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ என்ன இப்போ ஷேர் பண்ணுங்கள் சார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி யாருனா. ஸோ நம்மளும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியும், நம்ம ரெகுலராக பார்க்குங்க வீடியோ உங்களுக்கு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத எங்கே பாருங்கள், அப்போ தான் வாட்சிங் ஹவர்ஸும் எங்கே கிடைக்கும். அப்படி போயிடலான்றியா? இந்த வர 2 சேர்த்து வாங்கிடி வர. எங்கன்னா கொத்துக்கலாம் அங்கே நினைக்கிறேன். என்னடா
சரி அக்கா வந்து ஃப்ளேவரில் மாட்டிங்கிறடா ஹெல்ப் பண்ணுங்கடா யாருன்னா யாருடா அக்கா அக்காவாடா அக்கா தெரிலடா அக்கா இப்போ சிங்கப்பூரில் இருக்குடா அப்படிதான் சே இருங்கடா அக்கா வரு மெட்ரோ பாருங்களா ஆமா டிஎன் நம்பர் பிளேட் பார்த்தாலே குஷிடாங்கலாம் அது ஏன்னு தெரில இந்த கேஎல்லாம் பார்த்தா அவ்வளோ பிடிக்கல எனக்கு பிடிக்கலாம் ஒரு மாதிரி இந்த டிஎன் நம்பர் பிளேட் எங்கெல்லாம் பார்த்தேன்னு பஸ்ஸில் சரி காரில் வண்டியில் ஃபுல்லு ஒரு எக்ஸைட் ஆகிடுது எனக்கு அது ஏன்னு தெரில வேற ஊருக்கு இல்லை அது என்னன்னு தெரியல அப்போலேருந்து ரொம்ப இஷ்டம் எனக்கு இந்த கே ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இல்லை அவ்வளோ இந்த டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கன்னா வண்டியில் பார்த்தானா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அதெல்லாம் ஒரு ஆனந்தம் பார்த்தாவே என்ன ஒரு பொண்ணுன்னா அந்த என்ன ஒன்று பார்த்தோன்னா ஓ வந்துடுதுப்பா அப்படின்ற மாதிரி நிஜமான சொல்கிறேன் அந்த இந்த டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த வண்டி எங்கன்னா பார்த்தேன்னா நான் இந்த டெம்போவில் சரி ஆட்டோவில் இல்லை வேனில் எதுலலாம் பார்த்தாலும் வந்து எனக்கு அவ்வளோ குஷாயிடும் எனக்கு அது ரீசன் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நிஜமான தெரியாது எனக்கு மேபி நான் தமிழ் ஸோ அதுக்குன்னு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தா குஷின்னு கேட்டிங்கன்னா பட் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்னான்னு தெரியல ரீசன் எனக்கே தெரியாது டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி எங்கன்னா பார்த்தாலும் வந்து அவ்வளோ குஷ் ஆகிடுது எனக்கு டிஎன் வண்டி தான் கேட்டிங்கன்னா வந்து டிஎன் மட்டும் தான் இந்த யூபி இல்லை இந்த உத்தரப்பிரதேஷ் வண்டி இல்லை வேறு என்ன ஸ்டேட்டு வண்டி பார்த்தோன்னா அவ்வளோ வந்து எக்ஸைட் ஆகாது ஜஸ்ட்டு ஒரு இந்த டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பார்த்தா வண்டி தான் அவ்வளோ குஷ் ஆகிடும் எனக்கு பாத்துறா பாம் கேம் நான் போட்டுக்கிறேன்னு வர்றா அப்பப்போ இப்படி தான் குண்டுக்கு போட்டு விளையாடுவேன் கண்டுகளெல்லாம் வேர்த்துக்கிறேன் போய் எடுக்க வச்சுக்கிறேன் இப்போ நல்லா இருக்குதுடா நீ இப்போ நெல்லு போ எடுக்கிற இப்போ நெல்லு போ அங்கே எடுக்கிற சிங்கலாக எடுக்கிறப்போ சிங்கலெல்லாம் நம்மளுக்கு வந்து டீம் செல்ஃபி தட்ஸ் ஆல் சிங்கலெல்லாம் வாட தத்துக்கிறா டேய் என்னடா படிக்கிற ரோட்ல என்ன பார்த்தாலும் வாங்கிக்குவாங்க ஃபுல்லு குஷ்டு டைட்டாக கீழே விழுட்டுக்கிறேன்னு நினச்சிக்குவாங்க குஷ்டு ஏதாவது அதான் பார்க்க நேரத்தில் வச்சுப்பாங்க அத்தான் முடியலாம் பார்த்தா யாருப்பா இவ குஷ்டு கீழே விழுட்டுக்கிறான்னு நினச்சிக்குவாங்க இது அப்படியே அப்படியே அப்படியேடா வாடா குடிக்காரனே யாரா ஓகே ஸ்காட் டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3:50 ஆச்சு ஸோ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாம் 5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸில் போயிடலாம் ஒன்று நம்ம பசங்க பொறுத்த வரைக்கும் இப்படி தான் என்ன ஹாப்பினஸ்ஸு ஒரு சிங்கிள் 10 ரூபா டீக்கோசரம் 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம அப்படி தான் செம்ம இல்லை அதில் வண்டியில் பெட்ரோல் போட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி பசங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி ஒரு சிங்கிள் டீ குடிக்கிறதுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம் எங்கடாக்குறாங்க புத்திரன் ஆட்டோ சென்னை ஆட்டோ எங்கடா இங்கே தானே வந்திருந்தாங்க அவ்வளோ சீக்கிரம் எங்கடா போனாங்க போய் டாய்லெட் வருதுடா எனக்கு அர்ஜென்ட்டா காங் டாய்லெட் வருதுடா எங்கே போகிறது
காலட்டர் வருது எனக்கு அர்ஜென்ட்டா. போய் போடா பப்ளிக் பிளேஸில் எங்கெல்லாம் அடிக்கிறது. அர்ஜென்ட்டாக வருது. வந்துட்டாங்க பாரு. எவ்வளோ நேரம்டா? புரியல. ஏன்னா ஆயிடுச்சு. ஆமா எப்படி? ஸ்டாப் பண்ணிட்டீங்களாங்க? ஏய் நான் பூச்சி கஷ்டக்குதுடா. பூச்சி கஷ்டக்குது ஏதோ. பத்திங்குது. இல்லை இல்லை பூச்சி கச்சுங்குது ஏதோ. இப்போ அந்த சைடில் வந்தது இல்லையா? இல்லை இல்லை இங்கே தான் ஆயிடுச்சு. 4 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. தெரியல அதான் கேட்பாரு. அது இல்லை கேட்பாரு அதானே. இருக்க மாட்டார்ல. லொக்கேஷன் எங்கே கிடச்சிடா? கரெக்டாக இங்கே தான் கிடச்சா? அவர் இல்லைடா. டீ எவ்வளோங்கண்ணா? டீ எவ்வளோங்க? டீ வாங்கிக்கிறேன். டீ கொடுங்க. 4 டீ கொடுங்க. சூரியனா இல்லைங்களா? எப்போ வருங்க? நைட் வருங்களா? சோன் வீட்டுக்கு போய்க்கிறாரா? நைட்டாக வருவாரா? சூரி நான் நைட்டாக வருவாரா? வீட்டுக்கு போய்க்கிறாரா? எப்போ போனாங்க கேட்பாரு? காங் எவ்வளோ மணிக்கு போனாங்க கேட்பாரு? ஒரு ஃபோட்டோ கூட இங்கே தான் இருக்குதுன்னு. புரியல. ஹோம் டூரா? நான் ஒரு கால் பண்ணி தருங்களா? பேசலாமா? கால் பண்ணி தருங்களா? வீடியோ கால். அவரை பார்க்கறதுக்கு அந்த அவ்வளோ தூரத்துலேருந்து பெங்களூரில் 50 கிலோமீட்டர் வந்தோம். நைட் வரும். எப்போலாம்? மார்னிங்லாம் இருக்கட்டுலண்ணா. இப்போ ட்ரை பண்ணி பாருண்ணா. கால் பண்ணுங்க. உங்கள் ஃபோனில் இந்த வீடியோ கால் பண்ணா. நீங்கள் உங்கள் டேடிங்களாண்ணா? டேடிங்களா? சூரியண்ணா டாடி. சூரியன் நம்ம டாடியாடா? அவங்க டாடியாடா? தெரியலங்கண்ணா.
ஏய் சொன் சூரி நாங்கள் டாடிடா. ஹாய்ண்ணா. ஓகே ஓகேம்மா இல்லை பிடிக்க சொன். எப்படி இருக்கீங்கண்ணா? அண்ணா நல்லா இருக்காங்கண்ணா. உங்களை பார்க்கலான்ட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாங்க நாங்கள். ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்லங்கண்ணா. ரெஸ்ட் எடுத்துக்காங்கண்ணா. டீ வேற லெவலுங்கண்ணா. சாப்பிட்டாங்கண்ணா. நீங்கண்ணா? இல்லை வீட்லேருந்து சாப்பிட்டாங்க. கடையில் டீ சாப்பிட்டாங்கண்ணா. இவ பப்ஸை வாங்கி சாப்பிட்றாங்க. டீ நல்லா இருந்துச்சுண்ணா. டீ வேற லெவல்ண்ணா. தேங்க்யூண்ணா. டீ பயங்கர. பெங்களூர்லண்ணா. பெங்களூர் அல்சூர்லேருந்து வரேங்கண்ணா. சரிங்க சரிங்க. சரி சூப்பர். பார்த்து பத்திரமா போங்க அண்ணா. சேஃபா போங்க வண்டியில. சரி சரிங்கண்ணா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா. நான் ரெஸ்ட் எடுக்க வந்தேன், அதனாலதான் வேற எதுவும் இல்ல. இல்ல பரவாயில்லங்கண்ணா. பரவாயில்லங்கண்ணா. இப்போ நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க உங்க ஹெட்செட் ப்ராப்ளம் இல்ல உங்க போன் ப்ராப்ளம் இல்ல வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, யூடியூபே கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையாது, ஒரே ஒரு ப்ராப்ளம், சூர்யான்றவன் ப்ராப்ளம். ஸோ அண்ணாட்ட பேசிக்கின்னு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்தேன் நான். ஆக்சுவலாக வந்து ஆடியோ இல்லவே இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டில், வரவே இல்லை. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் ஆகிது, ஆடியோ வந்து ஆட் ஆகலை. ஸோ என்னென்னா நாங்கள் பேசியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக அப்புறம் நான் கேட்டிருந்தேன், ஆனால் விலாக்லாம் இப்போ வந்து இதுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிட்டீங்களா, ஒரு டீ கடை தான். இல்லை தலைவா, மெயின் விலாக் தான், அதுக்கப்புறம் தான் டீ கடை ஒன்று இதுன்னு, அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன விலாக்னு கேட்டிருந்தேன் நான். இப்போ சவுத் கொரியாவுக்கு போயிட்டு வந்துட்டேங்க ஒன்று. தெரியல தலைவா, இந்த மாதிரி ஆஃபீஸ் பண்ண தான் தெரியும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா பேசியிருந்தார். நான் ஒன்றும் ஆடியோ ஒண்டி தான் கிடைக்கல நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசியிருந்தேன் நாங்கள். என்ன ஒன்று ஒருத்தனா ஆடியோ ஒண்டி தான் கிடைக்கல. அண்ணா கடைசியில் உங்கள்கிட்ட பேசும்போதே ஆடியோ எனக்கு கிடைக்க பண்ணிட்டீங்கண்ணா. ஸோ நம்ம என்ன ட்ரை பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா கடையில் 4 ரோஸ் மில்க்கு 4 டீ தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும்னா நிஜமாலே இந்த அளவுக்கு டீ நான் வந்து எங்கள் ஏரியா சைடோ சரி எங்கள் சரௌண்டிங்கோ எங்கள் வீட்டுக்கு இந்த அளவுக்கு டீயை வந்து டேஸ்ட்டு நான் இங்கே குடிச்சதில்ல, உங்கள் கடையில் தான் நான் குடிச்சு கற்றுறேன்னு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மறுபடியும் வரேன் நான், இந்த டீ குடிக்கிறேன்னு வரேன் நான். என்ன ஒரு வார்த்தைனா அவங்க பார்க்க முடியல, அவ்வளோதான். ஆனால் என்ன ஒன்று வைப் கிச்சனுக்கு வீடியோ காலில் பேசிக்கிறேன் உங்கள்கிட்ட நான். அது போனேன் அவங்க அதில் அது உங்கள் டேடி வேறு பார்த்தேன், அது போதும் அந்த சந்தோஷம் எனக்கு. மறுபடியும் திரும்பி வரேன்னா இது கடை வந்து எங்கே ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஓசூரில். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன்னு. அண்ணா கடையில் செக் அவுட் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குது.